இப்போ நம்ம இருக்கிறதா வந்து திருநின்றியூர் அப்படின்னு பேர், திருநன்றியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் வந்து மாயவரத்துலேருந்து சீர்காழி போகிற ரோட்லையே இருக்குது. இந்த கோயில் ரோட்டில் ஜஸ்ட் ஒரு 1/4 கிலோமீட்டர் உள்ளே வரணும். ஸோ மாயவரத்துலேருந்து சீர்காழி போகும்போது ரைட் சைடில் வரும் இந்த கோவில். இதுக்கு பேர் லக்ஷ்மிபுரீஸ்வரர் கோவில் அப்படின்னு பேர். இந்த கோயில் வந்து ஒரு தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலம். இது வந்து லக்ஷ்மிக்கு இங்கே அருள் கிட்டின இடம் இது. அதனால் லக்ஷ்மிபுரீஸ்வரர்னு பேர் சுவாமிக்கு. இந்த கோவில் வந்து தேவாரத்தில் இருக்கிற ஒரு 3 பாடலும் பெற்ற சிவஸ்தலம். ரொம்ப கொஞ்சம் சுமாரான நிலைமையில் இருந்து அதனால் இப்போ போன தை 10ஆம் தேதி 23 ஜனவரி அன்றைக்கி வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க அந்த கோயிலுக்கு. அம்மனுக்கு பேர் உலக நாயகி அப்படின்னு பேர். அதனால் பலன்னு புதுசாக இருக்குது. இப்போ வந்தீங்கன்னா இன்னும் 48 நாளைக்குள்ளே நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம் அந்த கோயிலை. அந்த மாதிரி ஒரு தேவார சிறப்பு பெற்ற இந்த ஸ்தலம் தான் இந்த திருநின்றியூர். இந்த திருநின்றியூர் வந்து இதில் நவகிரகங்கள்ட்ட ஒரு விசேஷம் என்னென்னா, ஒவ்வொரு கிரகமும் இருக்கிற வேண்டிய இடத்துல இன்னொரு கிரகம் இருக்குது. ராகு இருக்க வேண்டிய இடத்துல சனி இருக்குது, புதன் இருக்க வேண்டிய இடத்துல வியாழன் இருக்குது. அந்த மாதிரி மாறி மாறி இருக்குது. லக்ஷ்மி மகாலட்சுமி மகாவிஷ்ணு கதைகள் இருக்கிறதுனால மகாவிஷ்ணுவெல்லாம் இங்கே பிரதிஷ்டை ஆகியிருக்காருங்க. புதுசாக பலன்னு இருக்குது. இங்கே வந்து பரசுராமருக்கும் வந்து சாப விமோச்சனம் கிடைச்ச இடம் இது. அதனால் பரசுராமர் வந்து லிங்க பிரதிஷ்டை பண்ணி அதுதான் இப்போ நீங்கள் நேராக பார்க்குறது பரசுராம லிங்கம். இப்போ நம்ம போகிறதா சண்டிகேஸ்வரர் சந்நிதி, துர்க்கை அம்மன், சண்டேஸ்வரர், அதனால் தேவார சிறப்புகள் மிகவும் அதிகமாக உள்ள இந்த திருநன்றியூருக்கு வந்து நீங்கள் பாருங்கள். இது பக்கத்தில் வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குது, மாயவரம் இருக்குது, சீர்காழி இருக்குது, குருமானக்குடி அப்படிங்கிற கண்ணார் கோயில் எல்லாமே தேவார பாடல் பெற்ற தலம். கிழக்கு போனீங்கன்னா திருவெண்காடு இருக்குது. மாயவரம் பூம்புகார் ரோட்டில் நிறைய ஸ்தலங்கள் இருக்குது. கருங்குயில் நாதன்பேட்டை, கஞ்சநகரம், கீழையூர், புஞ்சை இதெல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதனால் இந்த இடத்துக்கு வந்து சுவாமியை பாருங்கள். எதிர் வெளிச்சம் இருக்கிறதுனால அங்கே சுவாமி சந்நிதி தெரியல. பட் இதுதான் வந்து திருநின்றியூர். திருநின்றியூருக்கு வாங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.